सकलसहस्राय सर्वलोकनिवारणाय श्रीमहाविष्णवे नमः. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. பூட்டு போட்டு மூச்சு காற்றை அடைத்தவர் யாரும் இல்லை. ஆழ தோண்டி அறிவினில் போட்டு நம்பிக்கை தோற்றதில்லை. நோய் வந்து தீண்டினால் மருந்தை தாயன நினைப்பார். சோதனை போதினால் இறைவன் பாதங்கள் நம்புவார். தாண்டவ கோனே தாண்டவ கோனே, தன்னை அறிந்தால் வெற்றிகள் தானே. நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே. மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே, அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே. உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே, அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே. பத்மா மேடம், பிரதீப் சார் ரூம்ல போய் ஃபைலை வாங்கிட்டு வந்து டேபிள்ல வச்சிரு. ஓகே மேடம். குட் மார்னிங் டாக்டர். ஆனந்த் சார் இந்த ஃபைல்ல அர்ஜென்ட்டா உங்ககிட்ட சைன் வாங்கி அனுப்ப சொன்னாரு. பொறு, வேலையா இருக்கேன்ல. காலையில நீ லேட்டா வந்தியோ? இல்ல டாக்டர், கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன். ஏன் 5 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டேன். நீங்க கொடுத்திருந்த செட்டன் லெட்டர்ஸ், அனுப்ப வேண்டிய இமெயில்ஸ் எல்லாம் பாக்கி இருந்தது. வந்தோன்னு அதுல உட்காந்துட்டேன். இப்ப எல்லாத்தையும் அனுப்பி முடிச்சிட்டேன். சுவாமி விவேகானந்தா சோஷியல் சர்வீஸ் சென்டர்காரங்க 4-5 கிராமங்கள்ல ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்துற விஷயமா டீடைல்ஸ் கேட்டிருந்தேன். அனுப்பிட்டாங்களா? காலையில டாக்டர் நரேன் உன்னை டிராப் பண்ணார் போல இருக்கு. சொல்லு, அவங்க டீடைல்ஸ் அனுப்பிச்சிட்டாங்களா இல்லையா? அதான் அந்த சுவாமி விவேகானந்தா சோஷியல் சர்வீஸ். இன்னும் நம்ம கைக்கு எதுவும் வரல.
நான் வேணா உங்களுக்கு கால் பண்ணி ரிமைண்ட் பண்றேன் டாக்டர். முதல்ல அத பண்ணு. முக்கியமா அந்த ஆர்கனைசர் லக்ஷ்மி நரசிம்மனை என் நம்பர்ல பேச வை. கேம்ப் விஷயமா அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்புறம் ஈவினிங் சேர்மனோட மீட்டிங் இருக்கு, அதையும் ஞாபகப்படுத்து. வழக்கமா நீ உன் பைக்ல தானே வருவ, இன்னைக்கு உன் பைக்குக்கு என்னாச்சு? டாக்டர், ஆனந்த் ஏதோ அர்ஜென்ட்டா சைன் கேட்டாருன்னு சொன்னியே, அதையும் கையில வச்சுக்கிட்டு மரமாட்டோம் நிக்கிறேன். அந்த ஃபைலை கூட இப்படி. சில இடங்கள்ல கிளாரிபிகேஷன் கேட்டிருந்த ஆனந்த் கிட்ட. இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இங்க எதுவுமே இல்ல. அப்புறம் சைன் பண்ண சொன்னா எப்படி? எங்கயாவது வழியில பார்த்து உனக்கு லிஃப்ட் கொடுத்தாரா? டாக்டர், ஒரு சொந்த விஷயமா டாக்டர் நரேனை பார்க்கறதுக்கு அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர்தான் நீயும் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போறேன்னு. அதெல்லாம் இப்ப யார் கேட்டா உன்கிட்ட? அந்த சர்வீஸ் சென்டர் ஆர்கனைசர் மிஸ்டர் லக்ஷ்மி நரசிம்மன் என்கிட்ட பேச சொல்லி சொன்னேனே. ஓகே டாக்டர், நம்பரை பார்த்து உடனே கனெக்ட் பண்றேன். என்ன செக்ரட்டரி நீ? உனக்கு நான் ஞாபகப்படுத்தணும், நீ எனக்கு உடனே ஞாபகப்படுத்துவியா? அப்படிதானே? சாரி டாக்டர். என்ன சாரி? டாக்டர் நரேன் தான். அவரை பத்தி என்ன இப்போ நான் கேட்டேனா? வர வர ஆபீஸ் வேலையை தவிர மத்ததெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். என்ன இங்கிலீஷ் இது? தப்பு தப்பா? இந்த மெடிசன் ஸ்பெல்லிங் எல்லாம் பாத்தியா? என்ன அபத்தமா எழுதுறாங்க. யூ ஆர் ரைட் டாக்டர். இப்ப வர வர ரொம்ப மோசமா இருக்கு. எஸ்எம்எஸ் ஸ்பெல்லிங் மாதிரி எழுதுறாங்க. என் கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லல. என்ன கேள்வி டாக்டர்? உன் பைக்குக்கு என்னாச்சு எனக்கு கேட்டேனே. அது ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி சரி, உடனே உன் பைக்கை ரிப்பேர் பண்ணிக்கோ. சரி டாக்டர். உன்னையும் தான். டாக்டர், ஆக்சுவலா என்ன ஆச்சு? வீண் கதையெல்லாம் எதுக்கு? இந்த ஃபைலை கொண்டு போய் ஆனந்த் கிட்ட கொடு போ. என்னடா கொஞ்ச நாளா இவ அரவிந்த பத்தி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு நீ நினைக்கிற, கரெக்டா? எனக்கு தெரியும், நீ அப்படிதான் நினைக்கிற. இது பாருமா, உனக்கே நல்லா தெரியும் எனக்கு உன்கிட்ட எதையும் மறைச்சு பழக்கம் இல்லை. உன்கிட்ட சொன்னேனா அன்னைக்கு அரவிந்த் என்ன ஹாஸ்பிட்டல் வாசல்ல மடக்கிட்டான். என்ன பரதால ஒரு முஸ்லிம் பொண்ணா பார்த்தது நிச்சயமா அவனுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் என் கண்ணிலேயே படலமா. ஒருவேளை அவன் சொந்த ஊருக்கு போயிட்டானோ என்னவோ தெரியல. அவன் எங்க இருந்தா எனக்கு என்னம்மா? அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எனக்கு கவலை இல்லைம்மா. ஏன்னா அவன் என்னைக்கும் இங்கேயே இருக்காம்மா. ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அவனோட நினைப்புதான். அவனாலையும் என்ன மறக்க முடியாது, மறக்கவும் மாட்டான். நிச்சயம் அவன் திரும்பி வருவாம்மா. அவனை எப்ப பார்க்க முடியும், அவன் எப்ப வருவான்னு ஒரே ஏக்கமா இருக்குமா.
ஆனா அதே சமயத்துல அவன் திரும்பி வந்துட்டா அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேங்கிறத நினைச்சா எனக்கு ஒரே பயமாவும் இருக்கு. அந்த பயத்தை விடுமா. இப்போ ஆகாஷ் சார் தான் என்னை ரொம்ப பயமுறுத்துறாரு. இத்தனைக்கும் ஆகாஷ் சார் இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லை. என்கிட்ட ரொம்ப அன்பா சகஜமா பேசுறாரு. உனக்கு சீக்கிரமா குணமாகி இந்த ஹாஸ்பிட்டலோட பேரு கின்னஸ் புக்ல வரணுமா. ஆனா இது எதையுமே என்னால நம்ப முடியலம்மா. அது எப்படிம்மா திடீர்னு ஒரு மனுஷன் எப்படி மாறுவாரு? நேத்து வரைக்கும் மர்சி கில்லிங்க பத்தி பேசி உங்க அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுன்னு சொன்னவர் இன்னைக்கு இப்படி இன்னைக்கே பேசுறாருன்னா பயம் வருமா வராதா? ஆனா அவர் பேசுறதுல ஏதோ பின்னணி இருக்குன்னு புரியுது. ஆனா அது என்னன்னுதாம்மா எனக்கு தெரியல. என்கிட்ட எப்பவுமே சிடுசிடுன்னு எரிஞ்சு விழற அந்த ஆகாஷ் கூட என்ன அவ்வளவா பயமுறுத்தலம்மா. ஆனா அதே ஆகாஷ் இப்போ என்கிட்ட ரொம்ப நல்லவர் மாதிரி நடிக்கிறாரே. அவரோட மொபைலை ரிப்பேர் பண்ணிட்டு வந்து கொடுக்க சொன்னார். நான் யாரு பதிலுக்கு சரிக்கு சமமா ஈடு கொடுத்து நிற்கிறேன், நடிக்கிறேன். சாமதான பேத தண்டம் இந்த சகல வழியிலையும் ஆகாஷ் முயற்சி பண்றாரு. பட் நான் அவ்வளோ சுலபமா பணிஞ்சு போயிட மாட்டேன். கடைசி வரைக்கும் உன்னை காப்பாற்ற போராடுவேன். நீ பயப்படாம தைரியமா இருமா. ஹாய் நரேன். ஹாய் ரதி. என்ன டாக்டர் நவநீத கிருஷ்ணன் அப்பாயின்மெண்ட் ஓவரா? ஓ, என்னோட அஃபீஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். இல்ல பர்சனல் அப்பாயின்மெண்ட் பத்தி ஞாபகப்படுத்தணும்ல, அதான் கேட்டேன். அது என்ன பர்சனல் அப்பாயின்மெண்ட்? ஏய், என்ன தெரியாத மாதிரி கேக்குற? ஈவினிங் கோவில்ல என்னோட பேரண்ட்ஸை நீ மீட் பண்ணோம் இல்லையா? ஓ, அதுக்கு தான் சார் இவ்ளோ அவசரமா கிளம்புறீங்களோ? பின்ன அவங்கள ரெடி பண்ணி கோயிலுக்கு அழைச்சிட்டு வர வேண்டாம்? ஆமா, நீ எப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா கோயிலுக்கு வர போறியா இல்ல? அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த படம் ஓகே தானே? வேண்டாம். நீ இப்பவே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு ஒரு பட்டு புடவை கட்டிக்கிட்டு கொஞ்சம் மேக்கப், கொஞ்சம் மல்லிகைப்பூ, மங்களகரமா லட்சணமா கல்யாண பொண்ணா வா. ஓகே, கிளம்பு. இப்பவே லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம். லேட் பண்ணிடாத. இது ஒண்ணும் பெண் பாக்குற படலம் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் எதுக்கு இந்த பட்டு புடவை, பூ, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா? இல்ல, பட்டு புடவை அதுவும் மஞ்சள் கலர் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் சொன்னேன். அப்புறம் உங்க அப்பாக்கு எந்த கலர் பிடிக்கும்? பச்சை கலரா? கரெக்ட், அவருக்கு பச்சை தான் ரொம்ப பிடிக்கும். அப்ப நீ எந்த கலர் கட்டினா சரியா இருக்கும்? நரேன், எதுக்கு இவ்ளோ நர்வஸா இருக்க? முதல் பார்வையிலேயே உன்னை பிடிக்கணும்ல, அதான். ஓ, அவங்களுக்கு என்ன பிடிக்காம கூட போகுமா? அப்படிலாம் இல்ல, பிடிக்கும். ஆனா எதுக்கு இந்த ரிஸ்க்? ஒன்னு செய், மஞ்சள் கலர் புடவையில பச்சை கலர் பார்டர் போட்டு ஒரு புடவையை கட்டிட்டு வந்துறேன். விட்டா அக்னி சாட்சி படத்துல சரிதாக்கு டெஸ்ட் வச்ச மாதிரி கையில ஒரு தீப்பெட்டியை கொடுத்து விளக்கேத்த சொல்லுவாங்க போல இருக்கு உங்க அம்மா. ஆமா, ஒரு குச்சிலேயே ஏத்திருவியா? இல்லனா நீ இதுக்காக வீட்லயே பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துரு. நோ 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 நரேன், நடிக்க சொல்லாத. எனக்கு நடிக்கவும் வராது. நானா கோயிலுக்கு வரேனே. இல்ல. ஹலோ. நீங்க அந்த மெட்டர்னிட்டி வார்ட் கேர்டேக்கர் கிட்ட பேசுங்களேன். சரி. மெட்டர்னிட்டி வார்ட்ல இருந்து தான் கால். விஜயமா இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க இன்னும் டியூட்டி ஜாயின் பண்ணல. வெரி சின்சியர், டெடிகேட்டட், சர்வீஸ் மைண்டட் உமன். நல்ல அனுபவம் கூட.
எல்லா வேலையும் முகம் சுழிக்காம செய்வாங்க. ஏன் அட்டெண்டர் மாதிரி என் ரூம்க்கு எவ்வளவோ தடவை என் ஃபைல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாவம், மகளை இழந்த துக்கத்துல இருக்காங்க. அவங்க மறுபடியும் டியூட்டிக்கு வந்தாதான் என் மனசுக்கு நிம்மதி. ஓ, நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. நம்ம செக்ரட்டரி எழில் வெயிட், எழிலுக்கு என்ன இப்போ? காலையில என் வீட்டுக்கு வந்திருந்தா. தெரியும், அவதான் சொன்னா. பட் நீ சொல்லல. அதான் இப்ப சொல்றேனே. இப்பதானே சொல்ற. சரி, மேல சொல்லு. ஆ, அவ எதுக்காக வீட்டுக்கு வந்தா தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? அவ சொல்லல. ஏன் நீ சொல்ல மாட்டியா? அவ சிஸ்டருக்கு மெடிக்கல் சீட் வேணுங்கிறதுக்காக. வேணும்னா நீயே வாங்கி கொடு. ரதி, நீ மனசு வச்சா தான் முடியும். ஏற்கனவே முடியாதுன்னு நான் எழில் கிட்ட சொல்லிட்டேன். அதையும் சொன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல் கோட்டா ஒரு சீட் தான். நீ அதை விஜிமா பொண்ணு சுமதிக்கு கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணிருந்த. பட் இப்பதான் சுமதி இல்லையே. அதனால அந்த சீட்டை எழில் சிஸ்டருக்கு வாங்கி தரலாமே. இத அவ நேரா என்கிட்டே கேட்டிருக்கலாமே. உன்கிட்ட எதுக்கு கேட்கணும்? நீ என்ன சிபாரிசா? ரதி, உன்கிட்ட கேட்க அவளுக்கு என்ன தயக்கமோ எனக்கு தெரியாது. நான் சொன்னா நீ கேப்பேன்னு அவ நினைச்சிருக்கலாம். ஓ, அவ அப்படியெல்லாம் நினைப்பாளா? சாந்தி நிலையம் எம்டிக்கு சுயமா முடிவெடுக்க தெரியாதா? இன்னொருத்தர் கீ கொடுத்து ஆடுற பொம்மையானா? ஐயோ, அதையே அப்படி எடுத்துக்கிற. நான் அவளுக்கு சீட் வாங்கி தரதா ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஓ, ப்ராமிஸ் பண்ற அளவுக்கு போயிட்டியோ? அவ சிஸ்டர் என்ன மார்க்ஸ் எடுத்திருக்கான்னு உனக்கு தெரியுமா? மார்க் ஷீட் கொடுத்தா, நான் பார்த்தேன். அந்த மார்க்க பார்த்துமா சீட் கேக்குற? மார்க்ஸ் கம்மி தான். பட் இதை விட கம்மி மார்க்ஸ் எடுத்தவங்களா மெடிசன் படிக்கலையா? அந்த மார்க்ஸ்க்கு உன்னால சீட் வாங்கி கொடுக்க முடிஞ்சா கொடு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நான் கம்மியான மார்க்குக்கு ஃபேவர் பண்ணி அதை கெடுத்துக்க விரும்பல. அதே எழில் நேரடியா உங்ககிட்ட கேட்டிருந்தா ஒருவேளை நீ எஸ் சொல்லிருப்ப. அவ என்ன காண்டாக்ட் பண்ணிட்டா. அதான் உனக்கு ஈகோ. முடியாதுன்னு. ஈகோ? சரி, அப்படியே வெச்சுக்கோ. ரதி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ப்ளீஸ் டூ சம்திங். ஓஹோ, சீட் வாங்கி தர முடியலனா அவ முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க உன் ஈகோ உனக்கு இடம் தரல. இங்க பாரு, உன் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ண ஹாஸ்பிட்டல் வேல்யூவை என்னால விட்டு தர முடியாது. ரதி, என்னம்மா? இது பாரு, நீ என்ன கேட்காம ப்ராமிஸ் பண்ணது தப்பு. நான் என்ன சொன்னாலும் ரதி கேப்பான்னு நினைச்சியே, அது அதை விட பெரிய தப்பு. ஜஸ்ட் forget it. சோ உன்னோட அகங்காரத்தை நீ காட்டுற. நான் அவளுக்காக கேட்டேங்கிறதுக்காக மாட்டேங்கிற. உனக்கு எம்டிங்கிற அகந்த மமதை எல்லாம் இருக்கு. நரேன், ஓகே ஓகே, இந்த இந்த விஷயத்தை விட்டுரு. டைம் ஆகுது. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ ரெடியாக. கோயிலுக்கு வர லேட் பண்ணிடாத. ஆமா, இப்ப இது ஒண்ணுதான் குறைச்சல். கோயிலுக்கு வரணுமா? இன்னும் என்ன கோவம்? நீ சொன்ன பட்டுப்படவை கட்டி மல்லிகை பூ வச்சு உங்க அம்மா அப்பா முன்னால ஈனை எழுச்சிட்டு வந்து நிக்கணும். இப்பவே என்ன இவ்ளோ டாமினேட் பண்ற, கமெண்ட் பண்ற. நாளைக்கு என்னெல்லாம் செய்ய சொல்வியோ? நல்ல வேலைப்பா. ரதி, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. என்னால கோயிலுக்கு வர முடியாது. ரதி, வர முடியாதுன்னா முடியாது. ரதி, இப்ப என்ன ஆச்சுன்னு வர மாட்டேங்கிற? என்ன கம்பல் பண்ணாத. எனக்கு மூட் இல்ல. என்னால வர முடியாது. ரதி, I hate you. I do hate you. ரொம்ப சந்தோஷம்.
அட இப்ப என்ன கப்பலா கவுந்து போச்சு? இப்படி கன்னத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்கிற? சாயங்காலம் கோயிலுக்கு போலாம், நான் கட்டிக்க போற பொண்ணை பார்க்கலான்னு சொன்னவன் இப்ப திடீர்னு ஃபோன் பண்ணி நாம போகலே, ப்ரோக்ராம் கேன்சல்னு சொன்னா கவலைப்படாம சந்தோஷத்துல குதிக்க சொல்றீங்களாக்கா? 1 மணி நேரமா பட்டு புடவை எல்லாம் கட்டி தயாரா இருக்கேனுங்க. இப்ப மருமவளை பார்க்க போகலங்கிற கவலை இல்லை உனக்கு. கட்டின பட்டு புடவை வேஸ்டா போச்சு, அப்படித்தானே? நீங்க வேற வாய்த்தறிச்சல கிளப்பாதீங்க. ஆமா, இப்படி திடுதிப்புன்னு வர வேணான்னு ஏன் போன் போட்டானா உன்ற பையன்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? நானும் உன்ன மாதிரி இங்கே தானே இருக்கிறேன். நானும் என்ன காரணம் தெரிஞ்சுக்க 2-3 தடவை போனை போட்டு பார்த்தேன். அவன் போனையே எடுக்காம கட் பண்றானா? அதான் ஒன்றரை மாவன் வந்துட்டான். இந்நேரம் என்கிட்ட கேட்டதா அவங்கிட்டே கேளு. கேக்குறேன், எனக்கு என்ன பயம்?